ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். பூத்தனா தகனம் என்கிற 41வது தசகத்தில் பூத்தனையோட அந்த பயங்கரமான அசுர உடலை ஆயர்கள் எப்படி எரித்தார்கள் அதை பற்றியும், அதுக்கப்புறம் ஆயர்கள் பகவானை எப்படி கொஞ்சி அவனோடு விளையாடி மகிழ்ந்தார்கள் என்பதையும் பட்டதிரிகள் சொல்கிறார். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். விரஜேஸ்வர சௌரி வச்சோ நிஷம்ய, விரஜேஸ்வர சௌரி வச்சோ நிஷம்ய, சமாவ்ரஜன்னத்வனி பீதசேதாः, समाव्रजन्नध्वनि भीतचेताः, निष्भिष्टनिःशेषतरुं निरीक्ष्य, निष्पिष्टनिःशेषतरुं निरीक्ष्य, कञ्चित् पदार्थं शरणं गतस्त्वाम्, कञ्चित् पदार्थं शरणं गतस्त्वाम्, व्रजेश्वर शौरि वचो निशम्य, समाव्रजन्नध्वनि भीतचेताः, व्रजेश्वर शौरि वचो निशम्य, समाव्रजन्नध्वनि भीतचेताः, निष्भिष्टनिःशेषतरुं निरीक्ष्य, कञ्चित् पदार्थं शरणं गतस्त्वाम्, निष्पिष्टनिःशेषतरुं निरीक्ष्य, கஞ்சித் பதார்த்தம் சரணம் கதஸ்துவாம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிரஜேஸ்வரக ஆயர்களின் தலைவரான நந்தகோபர், ஷௌரி வச்சக நிஷம்ய வசுதேவரது வார்த்தைகளை கேட்டு, பீத்த சேத்தாக அச்சம் கொண்ட மனத்தவராய், சமாவ்ரஜன் திரும்பிச் சென்று கொண்டு இருக்கையில், அத்வனி வழியில், நிஷ்பிஷ்ட நிசேஷ தரும் மரங்களையெல்லாம் ஒடித்து கொண்டு சிதைத்து கொண்டு விழுந்து கிடந்த, கஷ்டித் பதார்த்தம் ஏதோ ஒரு வஸ்துவை, நிரீக்ஷிய கண்டு பதறியவராக, துவாம் சரணம் கதக உங்களை சரணடைந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். விரஜேஸ்வர சௌரி வச்சோ நிஷம்ய, சமாவ்ரஜன்னத்வனி பீதசேதாः, நிஷ்பிஷ்ட நிःசேஷதரும் நிரீக்ஷ்ய, கஞ்சித் பதார்த்தம் சரணம் கதஸ்துவாம். வசுதேவரோட எச்சரிக்கை வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட நந்தகோபர் பயம் கவலை ரெண்டும் நிறைஞ்ச மனசோட கோகுலத்துக்கு திரும்பி வரார். வர வழியில் மரங்களெல்லாம் உடைந்து பெயர்ந்து விழுந்து கிடந்தன. அருகில் இருந்த மரங்களையெல்லாம் ஒடித்து நாசமாக்கி இருக்கிற ஏதோ ஒன்று, கஷ்டித் பதார்த்தம்னு தான் இங்கே பட்டத்திரி கூறுகிறார். அது என்னன்னே சொல்ல தெரியாமல் இருக்கவா எல்லாருக்கும். அப்படி என்னவோ ஒன்று, ஏதோ ஒரு உருவம், இது என்னவா இருக்கும் அப்படின்னு அதை கண்டு வசுதேவர் யோசிக்கிறார். குழந்தை கண்ணனுக்கு ஏதும் ஆபத்து நேரிட்டிருக்குமோ என்றெல்லாம் பதறியபடி வந்தார். அந்த பதற்றத்தில் அவருக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று தான், பகவான் நாராயணனை சரணடைகிறது. பகவானே, குழந்தைக்கு ஒன்றும் நேராமல் இருக்கணும், காப்பாற்று நாராயணா நாராயணா அப்படின்னு மனசில் நினச்சி அவரை சரணடைகிறார்.